வணக்கம் நண்பர்களே. முன்பு ஒரு காலத்தில், அதாவது 20ஆம் நூற்றாண்டில் காமா பைல்வான் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. அவர் அவரை கிட்டத்தட்ட நான் தெரிஞ்ச வரலாறுப்படி ஒரு 50 வருடமாக மல்யுத்த போட்டியில் அவரை யாருமே வெல்ல முடியல. அப்படி ஒரு காமா பைல்வான் அவர் பேர். அப்படி அவர் ரொம்ப காலமாக பல வெற்றிகளை குவித்து புகழோடு வாழ்ந்தவர். எப்போதுமே வெற்றிகளோடு வாழ்பவர் காமா பைல்வான் அப்படின்னு ஒரு அடைமொழியோடு கூப்பிடுவது வழக்கம். ஆனால் சோமா பைல்வான்னு ஒரு கேரக்டரை உருவாக்குனது அதுக்கப்புறம். அதாவது காமா பைல்வானோட சிஷ்யன், அது இவர் வீக்கான ஆளுங்கிறதுக்காக சோமா பைல்வான்னு ஒரு அடைமொழியோடு சிலர் குறிப்பிடுவாங்க. பலம் வாய்ந்த மனிதர்களை காமா பைல்வான் என்றால் இது சோமா பைல்வான். இப்போ காங்கிரஸை ஒரு பெரிய காமா பைல்வான்னு இந்த தாவேக்கா விஜய் நினச்சிட்டு இருக்கார் போல இருக்குது. விஜயுடைய அப்பா சந்திரசேகர் மிக அனுபவம் வாய்ந்த ஒரு திரைப்பட இயக்குனர், வயதில் முதிர்ந்தவர், ஒரு முதிர்ந்த அனுபவம் கொண்டவர். அவரும் போய் இந்த சான்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க அப்படின்றாரு. அவருக்கும் வயசாகி போச்சுங்கிறது தெரியுது. யார் அவர்? காமா பைல்வானா? யார்? காங்கிரஸு. அவர் ஏற்கனவே ஒரு சோமா பைல்வான். 2 சோமா பைல்வான் சேர்ந்தால் ஒரு தேர்தலில் ஜெயிக்க முடியுமா? இந்த அடிப்படை இது கூட தெரியாத ஒரு இதுதான் நம்மளெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல, விட்டுருங்க. இந்த சோமா பைல்வான் யார்? விஜய் யாரோட கூட்டணி சேரலாம் தெரியுமா? ஏன்னா அவர் கொடுத்துருக்க வாக்குறுதிகளின் அடிப்படையில் சொல்கிறேன். அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் சொந்த வீடு, சொந்த பைக்கு, சொந்த காரு, இதை வாங்கிறதுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். யார்? நாங்கள் அரசாங்கம் அமைச்சிட்டா நாங்கள் கொடுத்துட மாட்டோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அதை வாங்குகிற அளவுக்கான பொருளாதார பலத்தினை, முன்னேற்றத்தினை உண்டு செய்வோம் அப்படின்னாரு. அப்படின்னா இவர் ஒரே ஒருத்தரோட தான் கூட்டணி வைக்கணும். யார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். நீங்கள் ட்ரம்ப்போட கூட்டணி வச்சிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சாத்தியம். அவர் உங்களுக்கு வேண்டிய தேர்தல் செலவுகளை பண்ணுவார். நீங்கள் ஜெயிச்சிருந்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பொருளாதார உயர்வு வரணும் அப்படின்னா அமெரிக்கன் டாலர் தான் இருக்கையிலே இன்றைக்கி போட்டி போட்டுட்ருக்கு. யூரோப்பியன் கண்ட்ரிஸோட நம்ம நாடு போய் சேர்ந்தால் கூட அமெரிக்கா மிரட்டி உலகத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களோட நீங்கள் கூட்டணி அமைக்கலாம். ட்ரம்ப் அண்ட் விஜய் எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? ஏன்னா ட்ரம்ப்புக்கு நிச்சயமாக விஜய் தெரிஞ்சிருக்கும், விஜய்க்கும் ட்ரம்ப்பை பற்றி தெரியும். பொருளாதார பலத்தோட தன்னுடைய மாநிலத்தின் மக்களை தேர்தலில் ஜெயிச்சு பொருளாதார பலத்தோட காரு, வீடு, பைக்கு எல்லாம் வாங்க வைக்கணும்னா நீங்கள் ட்ரம்ப்போட தான் கூட்டணி வைக்கணும். நீங்கள் சோமா பைல்வானை கூப்பிட்டுக்கிட்டு உங்கள் அப்பாவும் நீங்களும் சேர்ந்து சோமா பைல்வானை கூப்பிட்டீங்கன்னா எப்படி கூட்டணி அந்த தமிழகம் வெற்றி பெறும்? தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.